ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் 2 கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இது நம்ம மசாலா பண்ணணும், இது நம்ம பண்ணலாம். இப்போ அதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதில் வந்து கடலை மாவு போட்டிருக்கேன். இது நான் வீட்டில் செய்கிறது தான், கடையில் வாங்குறது இல்லை. இது கூட வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம மிளகாயும் போட்டு செய்கிறதுனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸ்பூன் உப்பு போடுறோம். இப்போ இந்த மாவை இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சி நம்ம இது சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு இதை நம்ம தாளித்து எடுத்துக்கணும். இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. சட்டி காமிச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடணும். இதில் வந்து இந்த கடுகு பொரிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா போடணும். அதில் வந்து ஒரு சின்ன மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி நம்ம அதில் போட்டுருக்கோம். இதை வந்து சும்மா ஒரு 2 மினிட்ஸில் பரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்குள்ள கொஞ்சோண்டு உப்பு போடணும். நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம். வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். நம்ம மாவுலேயும் உப்பு போட்டதுனால ரொம்ப உப்பு ஆயிரும், அதனால் உப்பு கம்மியாக போடணும். இதில் வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் சேர்த்த அன்றைக்கி நமக்கு உருண்டை பிடிக்க வராது. சும்மா ஒரு நம்ம பூரிக்கு கிழங்கு மசாலா பண்ணுற மாதிரி தான் இது. சும்மா லைட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு இந்த குருத்தி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டு பிரட்டணும். அதுக்குள்ளே வந்து ஒரு மிளகாயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தான். இதை நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சிடணும். இந்த மாவை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். பிசைஞ்சி எல்லாம் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் கலர் பொடியெல்லாம் போடக்கூடாது, நம்ம மஞ்சத்தூள் தான் போடணும். ஏன்னா இது உருளைக்கிழங்கு போண்டா. பஜ்ஜிக்கு தான் வந்து நம்ம கலர் பொடி போடணும். அதே மாதிரி பஜ்ஜி மாதிரி தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் கரைக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணிட்டேன் இந்த போண்டாக்கு, உருளைக்கிழங்கு போண்டாக்கு. இப்போ இந்த மாவுலேருந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவில் போட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போடலாம். எண்ணெயும் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி இந்த சைஸு நமக்கு யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம பிடிக்கலாம். நம்ம எண்ணெய் ரொம்ப போட்டு நம்ம வதக்கக்கூடாது அந்த உருளைக்கிழங்க, அப்புறம் நம்ம கையில் ஒட்டிக்கும். சும்மா ஒரு துளி தான் போடணும். இந்த மாதிரி தான். இப்போ இந்த மாவில் போடலாம். மாவு வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கணும். ஒரு 4 உருண்டை நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாவில் போட்டு நம்ம எடுத்து போடணும். நம்ம வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம், நான் உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து மசாலா பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு போண்டாவாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு எது செஞ்சாலும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு சைடு முடிவிச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடலாம். இது நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது உருண்டை சின்னதாக தான் இருக்கும். நம்ம இப்போ மாவில் தடவி நம்ம எண்ணெயில் போட்ட பிறகு உருண்டை ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ உருளைக்கிழங்கு இல்லையா, அது நல்லா பஃபுண்டு நல்லா பெருசாக இருக்கும். அதனால் மீடியம் சைஸே போதும், ஒரு லெமன் சைஸுக்கு உருட்டினாலே போதும். இப்போ இங்கே பாருங்கள், சூடான சுவையான மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோங்க. இதுக்கு இது தாங்க பெஸ்ட்டு. சட்னி நல்லா இருக்காது, பஜ்ஜிக்கு தான் சட்னி செய்யணும். இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ஈவினிங் அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப உங்கள் மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம் வரும், ரொம்ப ஆசை வரும். அம்மா நம்ம பிள்ளைங்க நம்ம வரும்போது தந்திருக்காங்களே செஞ்சுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. காலையில் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அவங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க, ஒன்றும் இல்லைங்க. உருளைக்கிழங்கு வேக போட்டு தோலை எடுத்து அதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சோண்டு கடுகு போட்டு அதில் ஒரு மிளகாயும் ஒரு கருவேப்பிலையும் போட்டு நம்ம அதில் ஒரு பிரட்டி அப்படியே இறக்கி வச்சிடணுங்க. அடுத்தது நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இதில் தாங்க இந்த மாவு வந்து திக்காக இருக்கணும். இந்த உருண்டை வந்து நம்ம தேவையான அளவுக்கு சின்னதாக லெமன் சைஸில் பிடிச்சி இந்த மாவில் உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆனால் சாப்பிட்ருப்பீங்க. என்ன சாப்பிட்ருப்பீங்கன்னா, உருளைக்கிழங்குல நீங்கள் வந்து பஜ்ஜி தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா சுவையாக வந்து வெளியிலையும் விற்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் தாங்க நம்ம செய்யணும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க.